الرحيم وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. நாம் இந்த குர்ஆனை அறிவுரை பெறுவதற்கான எளிய வழியாக அமைத்திருக்கின்றோம். பின்னர் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள எவரேனும் இருக்கின்றாரா? திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர்களின் விருப்பப்படி ஏற்படும் சட்டப்பூர்வ ஒப்பந்தமாகும். திருமணத்தில் இணையும் ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் தங்களது இயற்கையான இல்லற தேவைகளை பகிர்ந்து கொள்வது திருமணத்தின் நோக்கங்களில் ஒன்றாகும். திருமணத்தில் மகர் தருதல், வலிமா விருந்து, தனது மனைவிக்குரிய உணவு, உடை, இருப்பிடத்திற்கான செலவுகள் ஆகியவை மணமகன் பெற்றிருக்க வேண்டியது அவசியமாகும். திருமணம் என்பது உறவுகளின் சங்கமமாக இருக்கலாம். அதில் ஆடம்பரம் தேவையில்லை. வரதட்சணை, ஆடம்பரம் போன்ற காரணங்களால் திருமணங்கள் கடினமாகிவிட்டன. இந்நிலை மாற வேண்டும். மனிதன் தன்னுடைய உடல் தேவைகளை சரியான விதத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவே இஸ்லாம் திருமணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. ஆனா இந்த திருமணத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? தக்வா. அதனால்தான் திருமண உரைகளிலே யா அய்யுஹன்னாஸு தக்கூ, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லா அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், திருமணம் என்பது தக்வாவின் அடிப்படையில் அமைய வேண்டும்ன்றதுக்காகத்தான். இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான்ற சிந்தனை ஒருவனுக்கு இருந்ததுன்னா எப்படி அந்த கணவன் மனைவியிடம் பொய் சொல்ல முடியும்? எப்படி அந்த மனைவி கணவனிடம் பொய் சொல்ல முடியும்? இல்லையா? அதனால் தக்வாவை அடிப்படையாக கொண்டு திருமணம் அடைய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்பதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழகாக சொல்லி காட்டுகின்றான். ஒரே ஒரு உவமைதான், லிபாஸ், ஆடை. கணவன் மனைவிக்கு ஆடையாக, மனைவி கணவனுக்கு ஆடையாக. நம்ம எதற்காக ட்ரெஸ் போடுறோம்? யோசிங்க. நம்முடைய மானத்தை மறைப்பதற்காக, நம்முடைய குறைகளை மறைப்பதற்காக. அதுபோல ஒரு கணவனும் மனைவியும் கற்பொழுக்கம் உள்ளவர்களாக மாறுவதற்காகத்தான் இந்த திருமணம். கையில இங்க ஒரு புண்ணு இருந்ததுன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? மறைச்சு விடுவோம், இல்லையா? அது போல கணவனுடைய குறையை மனைவி மறைக்க வேண்டும், மனைவியினுடைய குறையை கணவன் மறைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆடை என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வேறொரு இடத்துல சொல்லும்போது அலங்காரம் என்று சொல்லி காட்டுகின்றான். கணவனும் மனைவியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். இறுதியாக நம் உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடியது எது? இந்த உடைதானே. அப்படிப்பட்ட நெருக்கம் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. மேலும் அவனுடைய சான்றுகளில் இதுவும் ஒன்றாகும். அவன் உங்களுக்காக உங்கள் இனத்திலிருந்தே மனைவியரை படைத்தான், நீங்கள் அவர்களிடம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக. மேலும் உங்களுடைய அன்பையும் கருணையையும் தோற்றுவித்தான். திண்ணமாக சிந்திக்கும் மக்களுக்கு இதில் நிறைய சான்றுகள் உள்ளன. படைத்த இறைவனின் பெயரால் கணவன் மனைவி என்ற புதிய உறவு உருவாகிறது. اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا.
மனிதர்களே, உங்களை ஓர் ஆன்மாவிலிருந்து படைத்த உங்களின் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான். மேலும் அவை இரண்டின் மூலம் உலகில் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். மேலும் எந்த அல்லாவின் பெயரை கூறி நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் உரிமைகளை கோருகின்றீர்களோ அந்த அல்லாவுக்கே நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் இரத்த பந்த உறவுகளை சீர்குலைப்பதிலிருந்து நீங்கள் விலகி வாழுங்கள். திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு பெண் அவளது அழகு, செல்வச் செழிப்பு, குடும்ப கௌரவம், மார்க்கப்பற்று என்ற 4 விஷயங்களுக்காக மணமுடிக்கப்படுகிறாள். மார்க்கப்பட்டுள்ள பெண்ணையே மணமுடித்து வெற்றி பெறுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். மார்க்கத்திலும் குணத்திலும் சிறந்த நீங்கள் விரும்பும் மனிதர் உங்களிடம் மணப்பெண் கேட்டு வந்தால் அவருக்கு திருமணம் செய்து வையுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்யவில்லையானால் பூமியில் கடுமையான குழப்பமும் ஒழுக்கமின்மையும் அமைதியின்மையும் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இஸ்லாம் காட்டித் தந்த வழியில் வரதட்சணை இல்லாத திருமணங்களை எளிமையாக நடத்துவோம், பரக்கத்தை பெறுவோம். ஆடம்பர திருமணங்களை தவிர்ப்போம், தடுப்போம், புறக்கணிப்போம்.